உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன தேவை? கிறிஸ்துன்ற வெளிப்பாடு, கிறிஸ்துன்ற வெளிச்சம், கிறிஸ்துன்ற அந்த மகிமையான பிரகாசம் நமக்குள்ள இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றில் இருக்கக்கூடியவன் நிச்சயமா இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். நீங்களும் நானும் பரலோக பிதாவோடு உறவு கொள்ளும்போது அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய நேரங்கள், நம்முடைய நாட்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பரலோக பிதாவோட செலவிட்டு பாருங்க. அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மகனை பற்றிதான காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். ஆமென். கர்த்தரை வெளிப்பாடோட பார்க்கிற என் அண்டையில் ஆண்டவர் பரலோகத்தின் தெருவுக்கோலை கொடுத்திருக்கிறார். பரலோக தெருவுக்கோல் உடையவர்களுக்கு இந்த பூமிக்குரிய எந்த கடினமான காரியங்களும் தடையா இருக்கவே முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பித்துக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இதை யார் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து நேரடியாக சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஒரு இன்னும் 3 முறை சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் ஒரு பாக்கியவான்? சரி, அடுத்த ஒரு கேள்வி, ஏன் நான் பாக்கியவான்? எதற்காக நான் பாக்கியவான்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொன்னால் ஏன் பாக்கியவான்? எதன் அடிப்படையில் பாக்கியவான் கேட்டிங்கன்னா, இந்த நபருக்கு இந்த மனுஷனுக்கு அவரை பற்றி தான ஒரு அற்புதமான ஒரு புரிதல் அவனுக்குள்ளே இருக்குது. அவரை பற்றி தான ஒரு உன்னதமான ஒரு பிரகாசம் அவனுக்குள்ளே இருக்குது. அவரை பற்றி தான மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்குது. எனவே அவனை பார்த்து சொல்கிறார் இயேசு சுவாமி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அப்போ அவரை பற்றி தான ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கணும். அவரை பற்றி தான ஒரு வெளிப்பாடு, அவரை பற்றி தான ஒரு புரிதல், அவரை பற்றி தான ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். எல்லா சமூகத்தில் எல்லா ஜனங்களோடு இருக்கக்கூடிய புரிதல் வேறு, ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு புரிதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் ஏன் பாக்கியவான்னு கேட்டால், அவருக்குள்ளே இருந்ததான அந்த புரிதல் தான், அந்த ஒரு வெளிப்பாடு தான், அந்த ஒரு பிரகாசம் தான், அந்த ஒரு வெளிச்சம் தான் அவனை பாக்கியவானாய் மாற்றுகிறது. அப்போ பாக்கியவான்னா என்னென்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் இல்லை? அப்போ ஆசீர்வாதத்துக்காக நிறைய பிரயாசங்க, நிறைய போராட்டங்க, நிறைய விதமான முயற்சி, நிறைய வேர்வை இல்லை, நிறைய பிரயாசப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட மிக பிரயாசப்பட தேவையில்ல. அவருடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு வெளிப்பாடு எனக்குள்ளே இருந்தாலே பாக்கியமாகப்பட்டது, ஆசீர்வாதமாகப்பட்டது, அது என்னை பின்தொடரக்கூடியதாக இருக்குது, என் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது, என் குடும்பத்தில் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஆமென். இப்போ 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா, அங்கே இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு பகுதிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த வசனத்தை வாசித்துருங்க. வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சிலர் இப்படி சொல்கிறாங்க, சிலர் யோவான் ஸ்நானிகன்ன்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் எலியான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சிலர், இந்த சிலர் என்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவரை பற்றி ஒரு கருத்து இருக்கும், சில என்ன சொல்கிறது, அபிப்பிராயம்னு சொல்லுவோம் இல்லை,
அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னா குரூப்பாக என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு இது சொல்கிறாங்க, கருத்துக்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலோசனை சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நம்ம நம்முடைய ஒப்பீனியனை முன்ன வைக்கிறோம் இல்லை. நம்முடைய இயேசு யாருங்க, அவர் எலியாவாக இருக்கலாங்க, அது இல்லை உண்மையான வாழ்க்கை, அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. அது சிலருக்குள்ளே இருக்கக்கூடியதான தன்மை இல்லை நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைன்றது நம்ம தனி நபருக்குள்ளேருந்து வெளிப்படுத்த பாருங்கள், அதுதான் உண்மையான அர்த்தமுள்ள ஆரோக்கியகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்குது. ஆமென். ஆமாம், உங்களுக்குள்ளே என்னவா நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அவரை பற்றி, இல்லாவிட்டால் நீங்கள் சிலரோடு இருக்கிறீங்களா, சிலரோடு அவர் எரேமியாவாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த ஒரு ஒப்பீனியனில் கூடி இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு தனி நபராக அவரை பற்றி ஒரு அற்புதமான வெளிச்சத்தோடு இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காலவேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருசபை இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சிலருக்குள்ளே இல்லை, நீங்கள் தனி நபராய் அவரை பற்றி புரிந்து வைத்திருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு அற்புதமான வார்த்தைகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான தேவ மனுஷன் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். அவர் அண்டையிலேருந்து உங்களுக்காக தனி நபராய் வரக்கூடிய வார்த்தையில் நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க. இந்த காலவெல்ல நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, சிலருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேனா, இல்லை நான் தனி நபராக இருக்கிறேனா? இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த சீமோனை போல ஆட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை போல? சீமோனை போல நபர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமாக என்னுடைய ஒப்பீனியனை முன்ன வைக்கிறதுக்கு, என்னுடைய கருத்தை முன்ன வைப்பதுக்கு நான் சிலரோடு இல்லை, நான் தனிநபராக அவரை பற்றி ஒரு உன்னதமான வெளிப்பாடு, உன்னதமான வெளிச்சத்தில், உன்னதமான ஒரு பிரகாசமயமான காரியத்தில் நினைவாக இருக்கிறேன், நிரம்பி இருக்கிறேன். அப்படி கேட்கும்போது அடுத்த வசனத்தில் சொல்கிற, சரி அவங்களாம் விடுங்க, இந்த கூட்டமாக இருக்கிற ஜனங்களை விடுங்க, ஆனால் நீங்கள் என்னை யார் என்கிறீர்கள்? 15வது வசனம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் இவங்க தான் 3.5 வருஷமாக குடியே இருக்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாரு? இதை சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பொதுமக்களை விட்டுருங்க, அவங்களுடைய கருத்தை முன்ன வைக்கிறாங்க, அது விட்டுருங்க. இப்போ இவங்க கூடியே இருக்கிறாங்க, கூடியே ட்ராவல் பண்ணுறாங்க, கூடியே பிரயாணம் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்னை, இப்போ இன்னொரு படி அதிகம், இப்போ பொதுவான மக்களை விட்டு இப்போ கூடியே இருக்கிறவங்களை பற்றி கேட்குறாரு. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னவுடனே 16வது வசனம் ஆரம்ப பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றார். சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு, மீதி 11 பேரில் எல்லாரும் அமைதலாக இருக்கிறாங்க, இவரும் அமைதலாக இருக்கிறத விட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு துணிச்சலாக ஒரு பதிலை கொடுக்குறாரு. இந்த காலவேளை நான் சொல்கிறேன், யாருக்குள்ள அவரை பற்றி தான் ஒரு அற்புதமான ஒரு புரிதல், அவரை பற்றி ஒரு வெளிப்பாடு இருக்கோ, அப்படியாப்பட்ட நபர்கள் என்ன சொல்கிறது, மௌனமாக இருக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட நபர்கள் சும்மா இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை அமைதியாக இருக்க முடியாது. ஆமென். ஆமாம், இந்த 11 பேர் சும்மா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்றீங்க, அவரை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லை. அவரை பற்றி இல்லைன்னா அவங்களும் எளிமையா எலியான்ற கூட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நபருக்குள்ளே சும்மா இருக்க முடியல. அவர் துணிச்சலாக என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நான் சொல்லட்டோமா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் உன்னதமான வெளிப்பாடு என்னன்னா, அவரை நீங்கள் கிறிஸ்து என்று அறிந்து கொள்வது தான், அவரை நீங்கள் கிறிஸ்து என்று புரிந்து கொள்வது தான். அவர் கிறிஸ்து என்ற உங்களுடைய தேடுதல், அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு தான் இருக்கிறதுலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் உன்னதமான வெளிப்பாடு. ஆமென். நிறைய பேர் இயேசு சுவாமி பற்றி புரிஞ்சிருப்பாங்க, இயேசு சுவாமி பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, ஒரு முதிர்ச்சி இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். எனவே நீங்கள் நிருபங்களை வாசித்தீங்கன்னா பவுல் அதிகமாக இதை சொல்லுவார். ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்ற வந்த வார்த்தையெல்லாம் நிருபங்களை வந்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுன்ட்டு சொல்லப்படுவார். நிருபங்கள் என்னவா வரும்? கிறிஸ்து இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசுன்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால்
அது அவருடைய உண்மையான அடையாளம் இல்லை. கிறிஸ்துன்றதான் அவருடைய உண்மையான அடையாளம். கிறிஸ்து தான் உலக ரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன தேவை? கிறிஸ்துன்ற வெளிப்பாடு, கிறிஸ்துன்ற வெளிச்சம், கிறிஸ்துன்ற அந்த மகிமையான பிரகாசம் நமக்குள்ள இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், உங்கள் சுற்றில் இருக்கக்கூடியவன் நிச்சயமாக இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளே வருவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வம்சத்தில், உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில் அவர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடுகளை சேகரிங்க, கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய தேடுதல்கள் கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கும்போது அவங்க தானாக இந்த வெளிச்சத்தில் வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எப்படியாப்பட்டவர்கள்ன்றதை விட அவரை பற்றி தானே வெளிச்சத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நிச்சயமாக வருவாங்க. இந்த கால வேலை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஆவிக்குரிய துணிச்சல் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப துணிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஆவிக்குரிய துணிச்சல் நமக்கு நல்லது தான், அது ரொம்ப முக்கியமானதான். எனவே தான் இவருக்கு மாத்திரம் தான் தோணுது. அருமையான பிரதர் வர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு சாங்லேயே சொல்லிட்டார் அந்த காரியத்தை. இல்லை, நீரே ஆனால் நான் என்ன பண்ணோம், கடல் மேலே நடந்து வர்றதுக்கு யாருக்கும் தோண மாட்டேங்குது, இவருக்கு மாத்திரம் தான் தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ரொம்ப கொஞ்சம் துணிச்சல் உள்ள ஒரு நபர். சில பேர் வாழ்க்கையில் அப்படியே அமைதலாக இருந்து எந்த சேலஞ்சு இல்லாமல் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அப்படியேப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், இந்த காலவேளையில் சில ஆவிக்குரிய துணிச்சல் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிற, நீரே ஆனால் நான் தண்ணீர் மேலே நடந்து வரட்டும், என்ன நீ பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனா மாத்திரன்னு சொன்ன விட நீயே ஃபேமிலியை நினைக்கல, குடும்பத்தை நினைக்கல, பிள்ளைங்களை நினைக்கல, எதுவுமே நினைக்கல. 2 படகு மீன் இருக்குது, வலை இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே விட்டு என்ன பண்ணுறாரு, துணிச்சலாக பின் செல்றாரு. உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளோ விலைன்றது? அந்த 2 போட்டோ இல்லை அந்த வலை இல்லாமல் அந்த காலத்துலேயே அந்த சில கோடி வரைக்கும் போகுமா, அந்த அளவுக்கு அது விலை உயர்ந்ததான். அத்தனையும் அப்படியே போட்டு என்ன பண்ணுறாரு, துணிச்சலாக இயேசுவை பின்பற்றுகிறாரு. அப்போ சில ஆவிக்குரிய துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டார்னா, அவர் சொன்னார்னா செய்வதுக்கு, எல்லாவற்றையும் விடுவதுக்கு, எல்லாவற்றையும் செய்து முடிப்பதுக்கு ஒரு ஆவிக்குரிய துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்த்தர் இந்த காலவெளியில் ஆவிக்குரிய துணிச்சல் உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு துணிச்சல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், எதில் வேணுமாலாம் ஸ்லோவாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்லோவாக இருக்கக்கூடாது. சில துணிச்சல் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், சில ஆவிக்குரிய துணிச்சல் எனக்கு தேவை. ஆவிக்குரிய துணிச்சல் எனக்கு தேவை. பேதுரு சொல்கிறார், அவர்னால சும்மா இருக்க முடியல, வெளிப்பாடு உள்ள நபர்னால சும்மா இருக்க முடியல. அவர் சொல்கிறார், நீர் தான் கிறிஸ்துன்றதை யார் என்ன நினச்சிக்குவாங்க, 11 பேரில் என் பேர் போயிடுமா, அவமானப்பட்டுருவேனா, தப்பாக சொல்லிவிடுவேனா, அதெல்லாம் இல்லை. அந்த வெளிப்பாடு அவரை சும்மா உட்கார வைக்க முடியவே இல்லை. அவரை சும்மா இருக்க முடியல. அப்போ அந்த ஆவிக்குரிய துணிச்சல் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், நீர் தான் என்னவா கிறிஸ்துன்றதை சொல்கிறாரு. அது சொன்ன விடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்போ தான் அந்த வசனத்தை சொல்கிறார், அதுக்கு இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். அப்போ வெளிப்பாடு உள்ள நபருக்குள்ள அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள், அந்த பாக்கியமான காரியங்கள் இருக்குது. அதில் இன்னொரு காரியத்தை பார்க்க, 2வது வாசிங்க, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆமாம், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. அப்போது நம்ம இந்த மாம்சம் ரத்தம்ன்றதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை கூட மாம்சம் ரத்தத்தில் இருக்குதுன்னு நினச்சிடுறாங்க. நம்முடைய ஃபிசிக்கலான லைஃப் மாம்ச ரத்தத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நம்முடைய வாழ்க்கை நம் சரீரத்தில் வாழ்கிறோம், மாம்சத்தில் ரத்தத்தில் நம்ம கூடியிருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவோம், இதுவும் மாம்சத்தில் ரத்தத்தில் தான் இருக்கும் என்னவோ ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் இல்லை. நம் மாம்சத்தில் ரத்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேதாகத்தை மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் புரிந்து கொள்ளவே முடியாது. உங்கள் குடும்பத்தை பற்றிதான வெளிப்பாடுகளை மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும்
புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஊழியத்தை மாம்சத்தில் ரத்தத்திலையும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்சம் மேலே சொல்கிறேன், உங்களுடைய ஊழியக்காரர், உங்கள் பாஸ்டரை மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை ஒரு நபராக பார்க்கலாம், மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறவராக பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாயின் கருவை உருவாவதுக்கு முன்பதாகவே தனக்கென்று அவர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், மாம்சத்தில் ரத்தத்தில் பாத்திரவே கூடாது. அது பாஸ்டராக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம். மாம்சத்தில் ரத்தத்தில் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் அங்கே தான் நம்முடைய தோல்வி. கிறிஸ்தவ வாழ்க்கை எதில் இல்லை? மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் இல்லவே இல்லை. நம்ம 24 hours இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய எல்லா நாட்கள் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிறபடியால் மாம்சத்தில் ரத்தத்தில் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிடறோம். வேத வாசிப்பாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், உபவாசமாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அது மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இல்லவே இல்லை. எனவே தான் தாவீது சவுலை பார்க்கக்கூடிய விதமே வேறு. மாம்சத்தில் ரத்தத்திலே பார்க்க மாட்டுறாரு. தாவீது சொல்கிறாரு, இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறார். எதிரியாக பார்க்குறார் சவுல் தாவீது. ஆனால் தாவீது ஒருபோதும் அவர் எதிரியாக பார்க்கல. என்ன சொல்கிறார் சொல்லுங்கள்? இவர் தகப்பனுன்ற மாதிரி சொல்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது உங்களுடைய பாஸ்டரை பார்க்கக்கூடிய விதம் கூட நமக்கு மாறணும். அது மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய வெளிப்பாட்டில் நிரம்பி இருக்கணும். நம்முடைய திருச்சபையை எப்படி பார்க்கணும்? அது ஆவிக்குரிய வெளிப்பாட்டினால் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய வெளிப்பாட்டினால் பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும்? இது கர்த்தரால் நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்றுகளாக பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், மாம்சத்தில் ரத்தத்தில் இல்லை. சொல்லுங்கள், மாம்சத்தில் ரத்தத்தில் இல்லை. இங்கே இயேசு சுவாமி சொல்கிறாரு, பேதுருவே, உனக்கு மாம்சம் ரத்தம் என்ன பண்ணல? வெளிப்படுத்தலை. அப்போ கிறிஸ்துன்ற வெளிப்பாடு மாம்சத்தில் ரத்தத்தில் வரக்கூடியது இல்லை. இப்போ இந்த நாட்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? வாரத்துக்கு 7 நாள் 24 hours 30 நாட்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? மாம்சத்தில் ரத்தத்தில் போய்ட்டுருக்கிறோமா? நம்முடைய பேச்சு வார்த்தை, நம்முடைய ஜபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆராதனை எப்படி போய் கொண்டிருக்கு? மாம்சத்தில் ரத்தத்திலையா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய வெளிப்பாடு நிறைந்த ஆவியானவர் ஆலியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை. ஆமாம், இது வேறு எதனால் புரிஞ்சுக்கொள்ள முடியும்? எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ லைப்ரரியில் நம்ம புக்ஸை ஸ்டடி பண்ணலாம், இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அவரை பற்றி தான் அந்த வெளிப்பாடு மாம்சத்தில் ரத்தத்தில் இல்லவே இல்லை. அதை உறுதி பண்ணிக்கொள்ளணும். நம்ம அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி. பரலோகம் ஒன்று இருக்கு. அந்த பரலோகத்தில் ஒரு பிதாவானவர் இருக்கிறார். அந்த பிதாவானவர் என்ன பண்றாரு? எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பரலோகம் ஒன்று இருக்குங்க, அதில் பிதாவானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாராம்? அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த பிதாவோடு எனக்குள்ள அந்த உறவு இருக்குல்ல, அந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்குல்ல, ஒரு அதிகமான ஒரு நெருங்கின ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு உறவு இருக்குது, அந்த ஃபெலோஷிப் இருக்குல்ல, அது அநேக காரியங்களை எனக்கு என்ன பண்ணுது? வெளிப்படுத்தக்கூடியது. இந்த கால வேளை நம்ம உனக்கு புரிஞ்சுக்கொள்ளணும், யார் மூலியமாக யாரை பற்றின்ற சில கேள்விகள் நமக்குள்ளே வேணும். யார் இடத்துலேருந்து யாரை குறித்துன்ற அந்த காரியத்தை நம்ம கேட்டுக்கணும். பாருங்கள், பரலோக பிதாவிடத்திலிருந்து குமாரனை குறித்ததான வெளிப்பாட்டுக்குள்ளே நான் வாழணும். என்னுடைய உறவு, என்னுடைய பேச்சுவார்த்தை கூட பரலோக பிதாவிடத்திலிருந்து குமாரனை பற்றிதான வெளிப்பாட்டில் நான் என்ன பண்ணோம்? நான் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? பரலோகம் எனக்கு வெளிப்படுத்துமா? பரலோக பிதா வெளிப்படுத்துவாரா? நிச்சயமாக வெளிப்படுத்துவார். குமாரனை பற்றி அவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலவேளை நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பரலோகம் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிதா இருக்கிறார். அவர் என்னோட ஒரு நல்ல நெருங்கின உறவு வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அதிகமான ஒரு பேச்சுகளோ என்னுடைய ஆராதனையோ எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த காலகட்டத்தில் பாருங்கள், மனுஷன் நிறைய பிஸியாக இருக்கிறாப்புல. ஒருத்தர் தனியாக விட்டாலும் அவர் செல்ஃபாக என்ன பண்ணுறாங்க? பிஸியாக இருக்கிறாங்க. அவங்கள யாருமே
டைமே போக மாட்டேன்னுக்குதுங்க, டைமே இதாகுமா, யாரும் சொல்ல தேவையில்ல, எல்லாம் ஃபோனில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பரலோக பிதாவோடு உறவு கொள்ளும்போது அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய நேரங்கள், நம்முடைய நாட்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பரலோக பிதாவோட செலவிட்டு பாருங்கள், அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மகனை பற்றிதான காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். ஆமென். இங்கே நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், பரலோக பிதாவோட ஒரு தொடர் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியது சகலத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியது சகலவற்றையும் வெளிப்படுத்துவார். சொல்கிறார், பரலோகத்தில் உள்ள பிதா உனக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய முழுமையான வெற்றி எங்கே இருக்குன்னா, மாம்சத்தில் ரத்தத்தில் இல்லை, அவரை பற்றி அறியக்கூடிய வெளிப்பாட்டில். மற்றுமல்ல, அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் இருக்க பிதாவிடத்துலேருந்து எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பூமிக்குரிய காரியங்கள் இல்லை, பரலோகத்தின்குரிய காரியங்களால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படியாப்பட்ட ஒரு நபரை பார்த்து தான் இப்போ அதிகமாக இன்னும் இயேசு சுவாமி என்ன பண்ணுறாரு, அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. 18வது வசனத்துக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். அப்போ இந்த யார் இந்த பாக்கியவான், இல்லை யாருக்குள்ளே இந்த வெளிப்பாடு இருக்கோ அவரை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த காலவெல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் பேசுவார். ஆமென். 18வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அதுக்கு முன்பதான் நாம் பார்த்தோம்ல, யோனாவின் மகனான சீமோனே நீ பாக்கியவான், இது மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்துவார். பரலோகத்தில் இருக்கிற பிதா எனக்கு வெளிப்படுத்துவார். 18வது வசனம் இப்போ நம்ம போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று வருது இல்லைங்களா, அது என்னுடைய வேதாகத்தில் என்ன சொல்லுதுன்னா, கன்னடாவில் என்ன சொல்லுதுன்னா, நான் இன்னைக்கு ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ அப்படின்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்னு வருது இல்லைங்களா, நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. மேலும் நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேயே என் வாழ்க்கைக்கு முழு வேண்டிய சகல காரியங்கள் அடங்கி இருக்கு. ஆமென். வேதத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. ஆனால் இவர்கள் இருந்த போதிலும் அவருடைய ஒரு வார்த்தை போதும், நானும் என் குடும்பமும் என் குடும்பத்திலேருந்து அடுத்த தலைமுறை கூட பிழைத்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், என் ஆசீர்வதிக்கு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை, அவருடைய ஒரு வார்த்தை போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வந்தீங்களா, அங்கே ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவது அளவுக்கு எனக்குள்ள தகுதி இல்லை, நான் உம்மிடத்தில் வருவதற்கு தகுதி உள்ளவனா என்னவில்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் என்றார். அப்போ அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த 100க்கு அதிபதி வீட்டில் நீண்ட நாட்களாக ஒருத்தர் பலவீனமாக மரண தருவாயத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இயேசு இன்னும் இவருடைய வீட்டிலேருந்து இயேசு இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது வேறு தெரியல. ஆனால் இது ரெண்டையும் அவர் கருத மாட்டுறாரு. இது எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். ஒரு காரியத்தை அவருக்கு நல்லா புரியுது, செஞ்சுரியனுக்கு அந்த 100க்கு அதிபதிக்கு உங்களுடைய ஒரு வார்த்தை போதும், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அது என்ன பண்ணும், அது பயணித்து வேகமாக என் வீட்டுக்குள்ளே இவருடைய நிலைமை எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகருக்கு என்ன பிரச்சனை, இந்த வியாதி எவ்வளோ பெருசு தெரியுங்களா, எவ்வளோ நாட்களாக இவர் விழுந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த வீட்டிலேருந்து இயேசு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பற்றி நிறைய நாலேஜ் இருக்கும். ஆனால் அவருடைய வார்த்தை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை தாக்கம் ஏற்படாமல் இருக்குது. ஆனால் இந்த கால வேலை நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலை எவ்வளோ பெரிதானா இருந்துட்டு போட்டோம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா இருந்துட்டு போட்டோம், இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். அவருடைய ஒரு வார்த்தை சுகமாக்க வல்லம் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது. அவருடைய ஒரு வார்த்தை எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, என் சந்ததியிலிருந்து சந்ததிக்கு அது போதுமானதாக இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிப்பாடு உள்ள நபரை பார்த்து இயேசு சொல்றாரு, மேலும் நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அப்போ வெளிப்பாடு இருக்கா? வெளிப்பாட்டோடு வாழ்கிறோமா? உங்களை நோக்கி ஒரு உன்னதமான அவருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டே இருக்கும். அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமாக இருக்கும். என்ன நினைக்கிறேங்க, அவர் வார்த்தைனாக்கா
அது எல்லாம் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பார்க்கலும் விலை உயர்ந்ததாக இருக்குது. அவருடைய வார்த்தை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டிருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை எதிரிகளை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலவெல் உங்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்கிறது. ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறார், அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுங்க. இயேசு இங்கே பார்த்து சொல்கிறார், மேலும் நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்னை பார்த்து சொல்லுவார். அவர் என்னை பார்த்து இந்த நாட்களில் சொல்ல போகிறார். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை எனக்காக சொல்லுவார், அனுப்புவார். பாருங்க, வார்த்தையை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாராம்? சுகமாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமாம், துல்லியமாய் வேகமாய் பாய்ந்து வந்து அது நம்மை சுகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இல்லாவிட்டால் நம்முடைய தேவைகள் மத்தியில், நம்முடைய வீட்டில் சுகவீனமாக சில சூழல்கள் இருக்கும் என்றால் வேகமாய் துல்லியமாக அவருடைய வார்த்தை கடந்து வந்து நம்மை என்ன பண்ண போகிறது? உயிர்ப்பிக்க போகிறது. அது நம்மை பலனடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய ஒரு வார்த்தை என்னை பார்த்து அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்த காரியம் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வெளிப்பாடு உள்ள நபருக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோனாவின் குமாரனாகிய சீமோன்னு சொல்லியிருந்தாரு. இப்போது இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருன்னு சொல்கிறாரு. அப்போது சீமோன் என்ன பட்டவர் இப்போ என்னவா மாறுறாருன்னா பேதுருவாய் மாறுகிறார். வெளிப்பாடு உள்ள நபர்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இங்கே பேர் மாறுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சுவாபங்களும் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வெளிப்பாட்டில் வாழும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்முடைய சூழலும் நம்முடைய நிலைமை கூட மாறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய யாரெல்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள்லாம் மேலே வர முடியாதோ, இல்லை நீங்களாம் படிக்க முடியாதோ, இல்லை நீ எல்லாம் வந்து வெற்றி காண முடியாது, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். அவருடைய வெளிப்பாடு உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நம்முடைய சூழல்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீமோன் என்னப்பட்டவன் இப்போ பேதுருவாக எண்ணப்படுகிறான். மற்றும் அல்லாமல் இந்த கல்லின் மேல் ஒரு கல்லை போல அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய அந்த பேதுருனால அந்த பேருடைய அர்த்தம் என்னென்னா ஒரு கல் இல்லை, கண்மலை இல்லைங்களா, கண்மலையாக மாறிடுறாரு. அப்போ கர்த்தருக்குரிய ஒரு விஷயங்களில், கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை, ராஜ்யத்தை பற்றி காரியங்களை எப்படி மாறிடுறாருன்னா ஒரு கண்மலை போல மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளே அதிகரிக்க என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஒரு கண்மலையாய் மாறுவீங்க. ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய காரியங்களில் நீங்கள் என்னவா மாறுறீங்க? ஒரு கண்மலையாக மாறுறீங்க. சத்துருவின் எந்த சதி திட்டங்கள் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லவர்களாய் மாறுறீங்க. அடுத்தது இங்கே சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த காலவேளை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சேவிக்கிறவங்களுடைய ஆண்டவர் அவர் இடிக்கக்கூடியவர் இல்லை, அவர் கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். கட்டுமான காரியங்களில் அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடிப்பது அழிப்பது பிசாசுடைய வேலை, கட்டுவது கர்த்தருடைய வேலையாக இருக்கு. இந்த காலவேளை அவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன் என்று. நீங்கள் அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கட்டுமான காரியங்களில் நானும் பங்காளியாக, இல்லை என்ன சொல்கிறது, நானும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நான் மாறுகிறேன். ஆண்டவரே நீங்கள் கட்டணுன்ற காரியத்தில் என்னையும் இணைத்து கொள்ளுங்க. நானும் உம்முடைய கட்டுமான காரியங்களில் கை கோத்து முன்ன வருகிறேன். ஆண்டவரே இந்த 2025 மே மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீங்கள் கட்ட விரும்புகிறீங்க, உங்களுடைய கட்டுமான காரியங்களை நானும் ஈடுபடுகிறேன். ஆண்டவரே நானும் கை கோத்து நடக்கிறேன். ஆண்டவரே நானும் கட்டும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கட்டுகிற விஷயத்தில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, கட்டடமாகிய சபை. இந்த என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஒன்று கட்டடமாகிய சபை. பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்து ஜோம் பண்ணோம், ஆண்டவரே என்னுடைய தேசத்தில், என்னுடைய மாநிலத்தில், இல்லை என்னுடைய மாவட்டத்திலையும் ஒரு சபையாவது என் வாழ்நாளில் நான் என்ன செய்யணும்? கட்டணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் சபையை கட்டும்படியாக எனக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தா முடியாது தான், நம்முடைய பர்ஸை பார்த்தா முடியாது தான், நம்முடைய சூழ்நிலை பார்த்தா முடியாது தான், ஒத்துக்கொள்கிறேன். என்னால் கூட முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால்
நீர் என்னை கட்டு வைக்க வல்லவராக இருக்கிறீங்க, என் மூலிமா நீங்கள் கட்டு வைக்க வல்லவராக. அப்போ இந்த காலவெளியில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என் வாழ்நாளில் நான் ஒரு சபையாவது என் மூலிமா நீங்கள் கட்ட வைப்பீங்க. அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சு இப்படி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே என் மூலிமா ஒரு சபையை நான் கட்ட வைங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ இந்த நம்ம 100க்கு அதிபதி பற்றி பார்த்தோம் இல்லை, அவர் இயேசுக்கிட்ட சில பேர் அனுப்புகிறார், சில மூப்பர்களை அனுப்புகிறாரு. அந்த மூப்பருங்க போய் இயேசு சுவாமி கிட்ட சொல்கிறாரு, இந்த மனுஷன் நம்முடைய ஜனங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், மற்றுமல்ல நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஒரு ஜெபாலயத்தை அவர் கட்டி கொடுக்குறாருன்றதை பற்றி டெஸ்டமனியாக சொல்கிறார். அப்போது அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்ததான சில காரியங்களை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிந்தது. இயேசுவின் அந்த ஒரு வார்த்தையை அவர் எந்த அளவுக்கு கனப்படுத்தினார்ன்றதை புரிந்து கொள்ள முடியுது. அவருக்குள்ள ஒரு தேவ ராஜ்யத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஒரு ஜெபாலயத்தை அவர் ஒரு புறஜாதியான மனுஷன், 100க்கு அதிபதி யூதன் கிடையாது, புறஜாதியான. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுக்கணுன்றது அவருக்கு விருப்பமாக இருந்தது. இந்த காலவெளியில் நீங்கள் எதனா சாதிக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்குள்ளே அப்படி ஒரு பற்று இருக்கா? சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து, என் தேசத்தில் திரளான தேவைகள் இருக்குது ஆண்டவரே, என் மாவட்டத்தில் இருக்குது, என் மாநிலத்தில் இருக்குது, என்னை கொண்டு ஒரு சபையாவது கட்ட வைங்க. இன்னும் கொஞ்சம் மேலே சொல்கிறேன், வெளியே கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் நமக்குரிய ஒரு சபை நம்ம கட்டணுன்றதை பிளான் போட்டு வச்சுருக்கிறார் நம்முடைய போதகர் இல்லைங்களா? அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் சபையாக கட்டுறோன்றதை விட என் ஒருவன் மூலியமாவது என்னுடைய சபையை நீங்கள் கட்டு வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருன்னா அப்படி விரும்புகிறீங்களா? நான் ஒரு நபரா எங்களுடைய திரு சபையை கட்டு வைப்பது கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை கோடி இருந்தாலும் கர்த்தர் என் மூலியமாக கொடுக்க வைப்பார். என்னால் முடியாதுங்க, ஆனால் என்னை உண்டாக்கின எனக்குள்ள வாஞ்சைகளை விருப்பங்களை ஏற்படுத்தினவர் சகலவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சபைகளை கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. விரும்புங்க, எதிர்பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியம் கொள்ளுங்க. ஆண்டவரே என் மூலியமா எங்கள் சபையை கட்ட வைங்க ஆண்டவரே, நான் வெதிக்கக்கூடியவனாய் மாறின ஆண்டவர். ஏனென்றால் நீங்கள் கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறபடியால் உங்களுடைய பிள்ளையாகப்பட்ட நான் என்னவா இருக்கிறேன்? கட்டக்கூடியவனாக இருக்கிறேன். நான் உங்களோட சேர்றேன் ஆண்டவரே. பாஸ்டர் பெரிய பிளான் போட்டிருக்கிறாரு, ஆனால் நீங்கள் என் மூலியமாக கட்ட வைக்க வல்லவராக இருக்கிறீங்க. யாராவது அப்படி விரும்புகிறீங்களா? யாராவது அப்படி வாஞ்சிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றிலிருந்து எதிர்பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் உங்களை கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கணும், நல்லா அதை உரத்த சத்தமாக டெய்லி சொல்லணும், வாஞ்சிக்கணும். அதை நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் என் தேவன் சபைகளை கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நிச்சயமாக அவர் கட்டுவாருங்க, நிச்சயமாக கட்டுவார். ஒன்று கட்டடமாகிய சபை. மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சபையை இடித்து கொளுத்திட்டாங்க, சபைகளே இல்லை. ஆனால் என்னுடைய பாஸ்டர் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க எவ்வளோ இடித்தாங்க அதுக்கு அதிகமாக கட்டணுன்ற ஒரு வாஞ்சல் இருக்கிறார். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி தான். நான் அதிகமாக அவரோட பர்சனலாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும். எவ்வளோ ஃபைனான்ஸில் நிறைய நெருக்கடி இருந்த போதிலும் கடந்த 40 டேஸ் ப்ரேயரில் பார்த்திங்கன்னா ஒரு மணிப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் ஃபேமிலியை வர வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சபையை கட்டுறதுக்கு அப்படியே ஆஃபரிங் கொடுத்து அவரை ப்ளஸ் பண்ணி அனுப்புனார். இப்போ அங்கே அந்த இடத்துல சபை கட்டி மோல்டிங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்போது அவர் என்ன சொல்கிறார், எங்கே சபை இடிக்கப்படுதோ அங்கே நாம் கட்டக்கூடிய நபர்களாக எழும்பணுன்ட்டு. அப்போ இந்த காலவெளியில் ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாகட்டும், நீங்களும் சபையை கட்டக்கூடிய நபர்களாய் மாறுங்க. ஆண்டவர் சொல்லி தருவார், எங்கே கட்டணும், எந்த இடத்துல கட்டணும், யார் இடத்துல நீங்கள் கட்டணுன்றது எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். அவர் கட்டணும்னு தீர்மானித்து இருக்கிறாரு. சகல ஐடியாஸுங்களை அவர் என்ன செய்வார், சொல்லி தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நோவாவை நீ என்ன பண்ணணும், ஒரு பேழையை பண்ணோன்னு சொல்கிறாரு. பேழைக்கும் நோவாக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் ஒரு திராட்சை தோட்டம் செய்யக்கூடியவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பேழையை பண்ண, அதோடைய அளவு, அதோடைய உயர்வு, அது எந்த மரத்தில், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லித்தராரு. அதன் பிரகாரமாகவே நோவா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பேழையை கட்டு வைக்கிறாரு. அப்போது இந்த காலம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், கட்டுறதுன்னா எப்படி பிரதர், எப்படி கட்டுறது, அதுக்கு இன்ஜினியர் வேணுமே, ஆர்கிடெக்ட் வேணுமே,
நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியாத நிறைய காரியங்களை உங்களை கொண்டு தான் ஆண்டவர் கட்ட வைக்கிறாரு. நோவாக்கு நிறைய விஷயம் புரியல, ஆனால் ஆண்டவர் சொல்லித்தரார் எப்படி கட்டணுன்றது. அப்போ இந்த காலவெல்ல நீங்கள் கட்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எழும்பும்படியாக நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறேன்னு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுமான காரியங்களில் உங்களை எழுப்புவராக. அப்போது ஒன்று கட்டடமாக சபை, ரெண்டாவது என்னென்னா சரீரமாகின சபை. முதல் கட்டடமான சபை ஆண்டவர் கட்ட வைக்கிறாரு. ரெண்டாவது சரீரமான சபை. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க, நிறைய காயப்பட்டிருப்பாங்க, நிறைய பிரிவினங்களுக்குள்ளே போய் கொண்டிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க மத்தியில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சில வாழ்க்கைகளை கட்டும்படியாக, சரீரமான சபையும் கட்டும்படியாக ஆண்டவர் நம்மளை எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, நம்மளை கொண்டு பிறர் அவர் கட்டுறாருன்னா நம்முடைய வாழ்க்கையை கட்டாமல் இருப்பாரா? நிச்சயமாக அவர் கட்டக்கூடியவராக இருக்கிறார். என் தேவன் என்னை கட்டுமான காரியங்களை கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். என் தேவன் எங்களை அவர் கட்டு வைப்பார். ஹல்லேலூயா. பாழாய் கிடந்த எருசலேம் மதிலே அவர் விட்டு வைக்கலைங்க. நீண்ட நாட்களாக பாழாய் கிடந்த எருசலேம் என்னவா மதிலே அவர் விட்டு வைக்கல, நேமையா கொண்டு கட்டுவித்தார்னா நீங்களும் நான் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் இருக்கிறோம். அப்போது நம்ம எப்படி கட்டாமல் இருப்பார்? நிச்சயமாக அவர் கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் ஆண்டவர் இந்த சிறு சபை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவர் கட்டும்படியாக கட்டுமான காரியங்களை கொண்டு போவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னை கட்டுவிப்பார்? கர்த்தர் நம் மூலியமா அவர் என்ன செய்வார்? கட்டுமான காரியங்களை நடப்பிப்பார். அப்போது இதில் முதலாவது காரியம், என் சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவிப்பேன். ரெண்டாவது பாருங்க என்ன சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. எப்போ சபன் வருதோ இம்மிடியேட்டாக இன்னொரு காரியம் எதிராகிறது, அது பாதாளத்தின் வாசல்கள். நீங்கள் சபன் வரும்போது இம்மிடியேட்டாக அதுக்கு எதிராக அதை இல்லாமல் ஆக்கும்படியாக பாதாளத்தின் வாசல்கள் எதிராகிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வரணும் தான் வாஞ்சிப்பீங்க, ஆண்டவருக்குள்ளே நெருங்கி தான் இருக்கணும்னு வாஞ்சிப்பீங்க, இல்லை ஆண்டவருக்கு இதை தொகையை நான் கொடுக்கணும் தான் வாஞ்சிப்பேன். அதுக்கு எதிராகி பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு நேரடியாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அப்போ தான் ஒரு தடங்கள் வந்திருக்கும், அப்போ தான் ஒரு சூழல் வந்திருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன் செல்லாதபடிக்கு சில காரியங்கள் வந்திருக்கும். இந்த உலகத்தில் பாதாளத்துக்குரிய சில காரியங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பாதாளத்துக்குரிய வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நிறைய காரியங்கள் எதிராகலாம், நிறைய காரியங்கள் சேலஞ்சாக வரலாம், ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அது உங்களை மேற்கொள்வதே இல்லை. ஏனென்றால் கட்டக்கூடிய தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பாதாளத்துக்குரிய வாசல் அப்படித்தானே சொல்லுது, கன்னடாவில் என்ன சொல்லுதுன்னா பாதாளத்துக்குரிய பலன் மேற்கொள்வதில்லை. அப்போ இந்த உலகத்தில் நிறைய பலன் இருக்குங்க, மனித பலன் இருக்குது, பண பலம் இருக்குது, அரசியல் பலன் இருக்குது, நிறைய விதமான பலன் இருக்குது. நான் சொல்கிறேன், அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், உங்களுக்குள்ள பலன் சொல்ல மாட்டேன், அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த பலனுக்கு வல்லமைக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். பலன்ன்றது நார்மலாக எல்லாருக்குள்ளே இருக்கும், அதுதான் நான் ஒருபோதும் பிசாசின் வல்லமைன்னு சொல்கிறதே இல்லை. எந்த இடத்துல விட்டாலும் பிசாசுக்கு வல்லமைன்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். பிசாசுக்கு பலன் இருக்கலாம், சில காரியங்கள் கூட செயல்படலாம், ஆனால் வல்லமைன்றது என் தேவனிடத்தில் மற்றதான் உண்டு. அது தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் பரிசுத்த வல்லமையால் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஆமாம், பாதாளத்தின் பலன் எதிர்கொள்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள தான் வருகிறது, ஆனால் ஒருபோதும் அது மேற்கொள்வதே இல்லை. கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே முழுமையாக வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் இருக்கு, அநேக செயல்பாடுகள் இருக்கு, என்னை ஆக்கிரமிக்கும்படியா, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க மூலியமா நிறைய காரியம் செய்யும்படியா இருக்கு, ஆனால் ஒருபோதும் அது மேற்கொள்வதே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் அளவில் கூட இந்த பாதாளத்தின் காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நான் சண்டே சர்வீஸுக்கு என்னுடைய வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பேன் காரில். அப்போது ஒரு 10 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு நீண்ட ஃப்ளைஓவர் இருக்கும் பாருங்கள், பெரிய பாலம் இருக்கும். அது மேலே வரும்போது நிறைய நெகட்டிவான சில மைனஸான காரியங்கள் மனதை போட்டு வாட்டிகிட்டே இருக்கும். அப்படி எங்குள்ளே இருக்கும்போது கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அடுத்த ஆராதனையில் நான் என்ன சொல்லணும், எப்படி வர்ஷிப் பண்ணணும், எந்த பாடலை பாடணுன்ற அந்த காரியமே உள்ளே வராது. மனதை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிருக்கக்கூடாது, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்ற சில நிறைய நெகட்டிவான காரியங்கள்.
அப்போ நீண்ட நாட்களாக அது அப்படி ஆகிட்டே இருக்கும்போது நான் யோசித்தேன், இது எனக்குள்ளே நானாக நினச்சிட்டு அப்படி யோசிக்கிறேன் என்னவோன்று. ஆனால் ஒரு முறை அதே போல் வந்துட்டு இருக்கிறேன் சண்டே மார்னிங். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய கிருபையை சார்ந்து கொள்ளு, என்னுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுன்னு சொல்லும்போது நான் அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு அதை டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை எனக்கு தேவை, உங்களுடைய கிருபை எனக்கு தேவைன்ற அப்படி சொல்லிவிட்டு சில செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மனதில் இருந்தால் அந்த ப்ரெஷர், அந்த அன்வான்டான நெகட்டிவான காரியங்க, ஆராதனை பற்றி யோசிக்க முடியாது, என்னை தடை பண்ணிட்டு இருந்த காரியங்க இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃப் ஆச்சு பாருங்கள். மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், இவ்வளோ நாட்கள் நான் மனதுக்குள்ளே நான் தான் யோசிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பின்பதாக ஏதோ ஒன்று செயல்பட்டுட்டு ஆண்டுடைய பிரசன்னத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் வார்த்தையை என்னை உணராதபடிக்கு செய்து கொண்டிருந்து ஏதோ ஒன்று இருந்திருக்குன்றது அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய முறை மனதை தான் என்ன பண்ணுறான், பிசாசு வந்து தாக்குறான். அன்வான்டான டென்ஷன், அன்வான்டான சிந்தனை, அன்வான்டான கவலைக்குள்ள மனிதன் நிறைய பேர் காரணமே இல்லாமல் அழுந்துகிட்டே இருப்பாங்க. சில வேதனைகள் அவங்களுடைய வாழ்நாட்கள் அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறத விட அவங்க வந்து வேதனையிலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு பின்பதாக ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதை நம்ம விழிப்புணர்வுக்குள்ளே வந்து நம்ம கடிந்து கொள்ளும்போது நான் சொல்கிறேன், அந்த பாதாளத்துக்குரிய பலன்கள் எல்லாம் நம்ம விட்டு ஓடி போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய ஆண்டுடைய பிள்ளைங்கள சொல்கிறேன், நிறைய சரியாக தூக்கமே இருக்கிறது இல்லை. எப்போ பாரு சிந்தனை, எப்போ பாரு கவலை, எப்போ பாரு அதே நெகட்டிவான காரியங்க. ஏதாவது பேசணுன்னாலும் அதே வேதனையிலே முழுங்கியிருப்பாங்க. இந்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அது நீங்களாக நினைக்கக்கூடிய காரியம் இல்லை. உங்களுடைய மனதை இந்த பாதாளத்துக்குரிய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தில் செயல்படக்கூடாதபடிக்கு, அப்படியே பிரசன்னத்தை உணராதபடிக்கு இருக்குது. இந்த காலவெல்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிதான ஒரு விடுதலை மனதளவில் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தட்டும், ஒரு பெரிதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். இந்த பாதாளத்துக்குரிய வாசல்கள் நம்மை மேற்கொள்ளும்படியாக தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கட்டக்கூடிய தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம் என்று தெரியாவிட்டால் அது நம்மளை ஆக்கிரமிக்க கூடும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லிட்டு இருக்கிறார், அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாதாளத்துக்குரிய வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்துக்குரிய வாசல் என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்துக்குரிய வாசல் என் மனதை மேற்கொள்ள முடியாது, என் சிந்தனையை மேற்கொள்ள முடியாது, என் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இங்கே சபை நான் கட்டுவேன்னு சொன்ன உடனே பாதாளத்துக்குரிய காரியங்கள் வாசல்கள் வருதானா ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. அப்போ சபை கட்டணும்னு நான் வரேன், சபை கட்டணும்னு ஆசைப்படுறத நான் முன்னே வரேன், தேவ ராஜ்யத்துக்கு முன்னே வரேன், ஊழியத்துக்கென்று முன்னே வரேன்னும் போது நிச்சயமாக சேலஞ்சுகள் இருக்குது. ஆனால் அதோட வெற்றியும் நமக்கு நிச்சயமாக இருக்குது. ஹல்லேலூயா. அது எதுவும் மேற்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு முன்பதாக என்ன வரட்டும், பாதாளத்துக்குரிய எதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் முன்பதாக சொல்லிட்டார், வெளிப்பாடு உள்ள கர்த்தருடைய பிள்ளையே அது உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு, இந்த பூமிக்குரிய சில திறவுகோள்களுக்கு நிறைய மதிப்பு இருக்குங்க. இந்த பூமிக்குரிய திறவுகோள்களுக்கு சில கனம் இருக்குது, சில அதிகாரம் இருக்குது, சில பவர் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம் பிரதர். அவர் ஒரு சைன் இப்படி போட்டு கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு தான் ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறோம், இன்னும் அந்த சைன் கிடைக்க மாட்டேன். பார்த்துருக்குறீங்களா? அது ஒரு பூமிக்குரியதான ஒரு அதிகாரம் இல்லை. அப்போது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே உனக்கு உன் மேலே நான் கட்டுகிறேன், பாதாளத்துக்குரிய வாசல் மேற்கொள்ளாது. மூன்றாவது பகுதியாக ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். யாராவது தெருவுக்கோள் வச்சுன்னு வந்திருக்கிறீங்களா? யார்கிட்டனா சாவிங் ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க, கீ இருக்கும் இல்லை, காருடைய கீயோ பைக்கு கீயோ இல்லை. அப்போது இந்த பூமிக்குரிய திறவுகோள்கள் அல்ல, பரலோகத்தின் திறவுகோள். சொல்லுங்கள், பரலோகத்தின் திறவுகோள். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? திறவுகோள்னு சொல்ல, அது எப்படி சொல்கிறாரு பாருங்க, திறவுகோள்களை. அப்படின்னா என்ன?
சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? அதிகமான. ஒரு கீ இருந்தாலே நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். மூன்றாவது, உனக்கு தருகிறேன். அப்போது இந்த நாளில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், பரலோகத்தின் திறவுகோல்களை நாம் உடையவர்களாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்க. யார் இடத்துல கொடுக்க முடியும் பரலோகத்தின் திறவுகோல்? யார் வெளிப்பாட்டில் இருக்கிறார்களோ அவர் அண்டையில் கொடுக்க முடியும். யார் இடத்துல அவரை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்கோ, வெளிச்சம் இருக்கோ, அவர் அண்டையில் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? பரலோகத்தின் திறவுகோல்களை தரக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோல்களை எனக்கு தாரும். பரலோகத்தின் திறவுகோல்களை எனக்கு தாரும். 11 பேருக்கு இல்லைங்க, ஆனால் பர்டிகுலராக இவரை பார்த்து தான் சொல்கிறாரு. எப்போ உன் கையில் சில பொறுப்புகளை நான் தரப்போகிறேன், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உன்னிடத்தில் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியங்க. இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? வாஞ்சித்து கேட்கணும், ஆண்டவரே பரலோகத்தின் திறவுகோல்களை உடையவனாக என்னை நீர் மாற்றுவீராக. அப்போ சொன்னல, சபை கட்டக்கூடிய காரியம். ஆமாம், பரலோகத்தின் திறவுகோல் உடையவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? துணிச்சலாக சபைகளை கட்ட முன் வருவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாக முன் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த காலவெல்ல ஆண்டுடைய ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவம், அவர் நம்முடைய கரத்தில் பரலோகத்தின் திறவுகோல்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திறவுகோல்கள்லேருந்து அநேக காரியங்கள் நடக்குது. அப்போது கீழே இருக்கிற ஒரு வசனத்தை, அதை பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அடுத்த காரியம் பாருங்க, நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும். திரும்ப இந்த கட்டுமான காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ பூலோகத்தில் ஏதாவது கட்டும்படியாய் வாஞ்சிக்கிறாயா? இந்த பூலோகத்தில் நீ ஏதாவது இந்த கட்டுமான காரியத்தில் நீ முன் வருகிறாயா? அது என்ன பண்ணப்படுமா? பரலோகத்திலையும் கட்டப்படும். அப்போ இந்த பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் வாஞ்சிக்கணும், இந்த பூமியில் நான் சில காரியங்களை கட்ட வேண்டும் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாராவது வாஞ்சிக்கிறீங்களா நான் கட்டணும் இந்த பூமி மேலேன்ட்டு? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ பூலோகத்தில் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்க எதை கட்டணும்னு விருப்பப்படுகிறீர்களோ, எதை கட்டணும்னு நிர்ணயிக்கிறீங்களோ, நீங்க கட்டணும்ன்ற நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பரலோகத்தில் அவர் கட்டுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த காலவேள நீ கட்ட விரும்புகிறாயா? நானும் கட்டுமான காரியத்தில் இருக்கிறேன், என்னோட நீ கை சேர்த்து கொள்ளும் போது நாம் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சபைகளும் இல்லை கட்டுமான காரியத்தில் முன் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. நீ கட்டுகிறது எதுவோ, அப்போ முதலாவது கட்டணுன்ற சில வாஞ்சைகள், சில காரியங்கள் எனக்குள்ள தேவை. பரலோகத்தின் திறவுகோல்களை உடையவன என்னுடைய வாழ்க்கையில் நானும் கட்டும்படியாக என் ஆண்டவர் எழுப்புறார். அவரும் கட்டுமான காரியத்தில் ஈடுபடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த காலவல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அவரோடு அவரால் அவருக்கென்று, அவரோடு அவரால் அவருக்கென்று இந்த பூமியில் நிறைய காரியங்களை கட்டும்படியாக நான் முன் வருகிறேன். அவர் என்னை நடத்துகிறார், கிறிஸ்து என்னை நடத்துகிறார், நான் அவரோடு என்ன பண்ணுறேன்? அவர் என்னை லீட் பண்ணுறார், என்னுடைய ஸ்டெப்புகளை நான் எடுத்து வைக்கிறேன். அப்போ பூமியில் கட்டுமான காரியங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? என்னை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அங்கே சொல்கிறார், நீ பூமியில் கட்டுகிறது எதுவோ. அப்போ இந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திறவுகோல்களை கொடுத்து அவரை கொண்டு ஏதாவது கட்டுமான காரியங்களை செய்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, 3 வகையில் பேதுரு இந்த பரலோகத்தின் திறவுகோல்களை பயன்படுத்துகிறாரு. அதை நம்ம அப்போஸ்தலர் எழுதின நிருபங்களை நம்ம பார்க்கலாம். நான் வேகமாக அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதலாவது அப்போஸ்தலர் 2:14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது அந்த திறவுகோலை அவர் பயன்படுத்துகிறாரு யூதர்கள் மேலே. அவர் என்ன பண்ணுறாரு? யூதர்கள் மேலே அந்த பரலோகத்தின் திறவுகோல்களை பயன்படுத்துகிறாரு. ஏன்னா யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நம்பாமல் இருந்தாங்க. அப்போ 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வரும்போது பேதுரு என்ன பண்ணுறாரு? எல்லா சீஷர்கள் மத்தியில் எழுந்து நின்று அவர் ரொம்ப கம்பீரமாக சத்தமாக என்ன பண்ணுறாரு? முதலாவது அந்த பரலோகத்தின் திறவுகோலை பயன்படுத்தி இயேசுவை பற்றிதான சுவிசேஷத்தை சொல்கிறாரு. ரெண்டாவதாக அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது திறவுகோலை பேதுரு பயன்படுத்துகிறாரு.
அது யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா சமாரியர் அந்த பட்டணத்தின் மேலே, சமாரியான்ற அந்த ஜனங்கள் மேலே அவர் 2வது திறவுகோல் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. 3வது திறவுகோல்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அதில் கொர்நேலியு வீட்டில் புறஜாதிகள் மேலே அந்த பரலோகத்தின் திறவுகோலை என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. இப்படி அநேக விதமான திறவுகோள்களை பேதுரு என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலர் நிருபத்தில் பயன்பட ஆரம்பிக்கிறாரு. 1வது யூதர்கள் மேலே, 2வது சமாரியர்கள் மேலே, 3வது கொர்நேலியு வீட்டில் வந்திருந்த அநேக புறஜாதிகள் மேலே திறவுகோலை என்ன பண்ணுறாரு, அவர் பயன்படுத்துகிறாரு. இப்படி பயன்படுத்தக்கூடிய பேதுருக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஏரோது என்ன பண்ணுறாரு, அவரை பிடித்து சிறைச்சாலையில் போடுவதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த காலவெல்ல உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் சில பரலோகத்தின் தெருவுக்கோலை கொடுத்து தன்னுடைய நாமத்தின் நிமித்தம், தன்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், ஊழியத்தின் காரியங்களும் இல்லை உங்களுடைய விசுவாசத்தின் காரியங்களும் அநேக காரியங்களை அவர் பயன்படுத்தும் போது ஏரோதை போல் அப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாதாளத்துக்குரிய வாசல்ன்ட்டு. அப்படி இந்த இடத்துல ஏரோது என்ன பண்ணுறாரு, பேதுருவை பிடிச்சு என்ன பண்ணுறாரு, அவரை சிறைச்சாலையில் போட்டுறாரு. 4வது வசனம் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஆமா, பேதுரு தூக்கி எங்க போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்கள காக்கும்படியாக சில அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சபை அவருக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் அண்டையில் பரலோகத்தின் திறவுகோல்களை ஆண்டவர் தருவார். சபையாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய வெளிப்பாடு உள்ள உங்களுடைய கரத்தில் என்ன தருவார், பரலோகத்தின் திறவுகோல்களை தருவார். அதுக்கு மூன்று காரியங்கள் இல்லை. யூதர்கள் மேலே பேதுரு பயன்படுத்துகிறார், சமாரியர்கள் மேலே பயன்படுத்துகிறாரு, கொர்நேலியு வீட்டில் புறஜாதிகள் மேலே பயன்படுத்துகிறாரு. இந்த 3 பகுதி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். 2ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், இதில் நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய இந்த மனுஷனை பார்த்து ஏரோது என்ன பண்ணுறான், பாதாளத்துக்குரிய வாசல் மேற்கொள்ளும்படியாக வருது. அவரை தூக்கி எங்கே போடுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. சபை ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கு. இந்த 6வது வசனத்துக்கு வந்துருங்க. 6வது வசனத்தில் பாருங்கள், அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நாளைக்கு விடிஞ்சா இவருக்கு மரணமோ இல்லை எந்த தண்டனைன்னு தெரில. ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தூக்கம் எப்படிங்க வரும்? சிறைச்சாலையில் நாளைக்கு விடிஞ்சா என்ன ஆகுறதோ தெரில. ஏரோது முன்னாடி போனால் தூக்கம் எப்படி வரும்? தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், வெளிப்பாடு உள்ளவர்கள் நல்லா தூங்குவாங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க. வெளிப்பாடு உள்ளவருங்க தூங்குகிற நேரத்தில் விழிப்பாக இருப்பாங்க, விழிப்புணர்வாக இருக்கிற நேரத்தில் நல்லா தூங்குவாங்க. அப்படின்னா என்ன, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இந்த தரிசனம் கூட, ஆண்டவரே பரலோகத்தின் திருவுகோலை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது ஆண்டவரே, சபையை கட்டணும் ஆண்டவரே. ஆமாம், வெளிப்பாடு உள்ளவருங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தால் இவங்க அந்த நேரத்தில் விழிப்புணர்வுகளாக இருப்பாங்க. விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன பிரதர், ஐசியூவில் பிரதர் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நல்லா தூங்கலாம். பெரிய ஆபத்து, நல்லா தூங்கலாம். நாளைக்கே ஒரு காரியம் நடக்க போது ஏறாது என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஆனால் நல்லா தூங்கலாம். தூங்க வேண்டிய நேரத்தில் விழிப்புணர்வாகும். விழிப்புணர்வாக இருக்கிற நேரத்தில் ஆமாம் ஏதாவது சொல்லிவிட்டு டாக்டர் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தூக்கமே இல்லை, சாப்பாடாக இருங்க மாட்டேன்னு தூக்கமே வர மாட்டேங்குது. இல்லை, நான் சொல்கிறேன், வெளிப்பாடு இருந்தால் சிறைச்சாலையில் நல்லா படுத்து தூங்கலாம். வெளிப்பாடு இருந்தாக்கா, இல்லை பரலோகத்தின் திறவுகோல் உங்கள் அண்டையில் இருந்தாக்கா, உலக பிரகாரமான சிறைச்சாலை உங்களை என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. என்கிட்ட பரலோகத்தின் திறவுகோலே இருக்குங்க. ஏரோது என்ன செய்ய முடியும், சிறைச்சாலை என்ன செய்ய முடியும்? 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறானா. 1 கட்டுனால பெரிய விஷயம், இதில் 2 கட்டப்பட்டவனாக இருக்கிறாரு. 2 சேவகர்களா, 2 பக்கம் அப்படி
அவரை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா பெரிய ஒரு என்ன பாதுகாக்கிறாங்க, தப்பிச்சிடவே கூடாதுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிங்கெல்லாம் போட்டு, இன்னும் நமக்கு புரிய மாதிரி சொல்கிறேன், எல்லாமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க, சிசிடிவி கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பேதுரு பக்கமே ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறாங்க. இன்னும் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஏஐ கேமரான்னு வந்துட்டுருக்கான், அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா. அந்த மாதிரி ஏஐ கேமராலாம் இப்போ பேதுரு பக்கம் திரும்பி இருக்குது. இவர் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். பரலோகத்தின் தெருவுக்குள் உங்கள் கரத்தில் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. சிறைச்சாலையாக இருந்தாலும் படுத்து நல்லா தூங்கி கொண்டிருப்பீங்க. என் கையில் பரலோகத்தின் தெருவுக்குள் இருப்பதே பெரிய நோக்கத்துக்காக தானே, ஒரு பெரிய திட்டத்துக்காக தானே. மீதி 11 பேர்கிட்ட இல்லாத ஒரு பெரிய காரியத்தை என் வருஷத்தில் என்னுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறபடியால் அவரை மீறி எனக்கு ஒன்றுமே நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி விசுவாசிங்க? உங்கள் பாஸ்டருக்கு மேலே கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்குது, பெரிய நோக்கம் இருக்குது. அந்த திட்டமும் நோக்கத்தை தாண்டி எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை, எதுவும் நடக்கவும் முடியாது. ஆண்டவர் நிச்சயமாய் தான் கொண்டிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி தான் முடிக்க போறாரு. அவர் கொண்டிருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி தான் முடிக்க போறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தோணலாம், பேதுரு அப்படியே போயிடுவார் பிரதர் பேதுரு நாளைக்கு காலைல ஏறது முன்னாடி நின்னா தலையே போயிடும் நினைக்கிறேன். இல்லை, ஒன்றுமே நடக்காதுங்க. அவர் திட்டம் பரலோகத்தின் தெருவுக்குள் அவர் கரத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாக தான் செய்ய போகிறாரு. இந்த இடத்துல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். 7வது வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதன் யார் அண்டையில் பரலோகத்தின் தெருவுக்குள் இருக்கோ அவங்களுக்கு தூதருங்க கூட வந்து உதவி செய்வாங்க. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருடைய அந்த பரலோகத்தின் தெருவுக்குள், பரலோகம் அதனுடைய திருவுக்குள் உங்கள் கரத்தில் இருக்கும்போது யார் வருவாங்க? தூதர்கள் கூட என்னுடைய உதவிக்காக வருவாங்க. முழு பரலோகமே எனக்காக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. பூலோகத்துக்குரிய சிறை என அடித்து வைத்திருந்தாலுமே பரலோகத்துக்குரிய முழு தூதர்களுடைய பாளையமே எனக்காக இறங்குங்க. பரலோக தூதர்களை கொண்டு கர்த்தர் என்னை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய திட்டம் இந்த பூமி மேலே நிறைவேறணும். என் கரத்தில் தான் பரலோகத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கு. 11 பேர்கிட்ட இருக்கோ இல்லையா, ஆனால் என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் ஏரோது என் மேலே கண்ணை வைத்து சிறையில் போட்டிருக்கிறான். எனக்காகவே 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் உங்களுடைய குடும்பங்களை இறங்கி வரட்டும். பரலோகத்தின் திறவுகோல் உங்களுடைய கரங்களை கொடுக்கப்படுகிறபடியால் சில சூப்பர் நேச்சுரலான அனுபவங்கள் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உங்களுடைய கண்கள் சில தூதர்களை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. பரலோக திருவுக்கோல் என் கரத்தில் இருந்தால் சில தூதர்கள் கூட வருவாங்க. வந்து என்ன பண்றாரு பாருங்க, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். வெளிச்சம் அதிகரிக்குது. அந்த சிறையில் வெளிச்சம் வந்தாலும் இவருக்கு தூக்கத்திலேருந்து என்ன ஆகலை, விழிப்பு வரவேல. இப்போ தூதன் தட்டி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எழுப்ப வேண்டியதாக இருக்குது. பேதுருவே, உன்னை கொண்டு ஆண்டவர் பெருசாக செய்ய போகிறாரு. இங்கே முடியல, நிறைய விஷயம் நீ பண்ணியிருக்கிற, நிறைய ராஜ்யத்துக்காக செய்திருக்க, ஆனால் இன்னும் முடியல, இன்னும் தொடர வேண்டியது பெருசாக இருக்குது. எழுந்திரி, நீ தட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பக்கூடிய நேரங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இது வரைக்கும் சில காரியங்களை செய்திருக்கிறோம், நம்முடைய ஊழியம் நம்முடைய திருச்சபை செய்திருக்குது. ஆனால் வரப்போகிற நாட்களில் இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக தூதர்கள் வந்து தட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். எலியாவை பார்த்து சொல்ற, என்ன நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, நீ உட்காரக்கூடிய நபர் இல்லை, எழுந்துரு, இந்த அப்பத்தை பூசி இந்த தண்ணீரை குடி, எழுந்து நடன்னு சொல்றாரு. அதன் பலத்தில் அவன் நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தூதர்கள் கூட வந்து சில விழிப்புணர்வுகளை நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை நாம் விசுவாசிக்கணும். பாருங்க, தட்டி எழுப்புறாரு. எழுப்பின விடனே என்ன ஆகுது பாருங்க, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தமிழ்ல தரிசனம் வந்துச்சு, கன்னடால கனவு கண்டது போல இருந்துச்சுன்னு வருது. எப்படி இருந்துச்சா? கனவு கண்டது போல இருந்துச்சு. முதலாவது இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே இரும்பின் கதவண்டை வந்த பொழுது அது தானாக அவர்களுக்கு திறவுண்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
பரலோக திறவுகோல் இருக்கிறபடியால் இரும்பின் கதவுகள் என்னவா இருக்காது, தடையாக இருக்க முடியாதுங்க, அது தானாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஏரோது பெருசாக பூட்டி வச்சிருக்கலாம், ஆனால் அவனண்டை இருக்கிற அந்த காரியத்தை விட என்னண்டையில் இருக்கக்கூடிய தெருவுக்குள் ரொம்ப பெருசாக இருக்குது, அது எனக்கு தானாக திறக்கப்படும். எத்தனை பேர் இந்த காலவேளை நம்புறீங்க? எனக்கு தானாக திறக்கப்படும், எனக்கு தானாக திறக்கப்படும். அது இரும்பின் கதவோ வெங்கல காரியங்களோ எனக்கு தானாக திறக்கப்படும். ஓயாமல் சொல்லிட்டு இருங்க, எனக்கு தானாக திறக்கப்படும். பரலோக திறவுக்குள் என்னண்டை உண்டு, எனக்கு தானாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி இருக்கான் பேதுருக்கு? கனவு கண்டது போல இருக்கான். உண்மையில ரியாலிட்டியில் நடந்து கொண்டிருக்கான். ஆனால் இவருக்கு எப்படி இருக்கு? கனவு கண்டது பெரிய பிரச்சனை. ஆனால் கனவு போல உங்களை ஆண்டவர் அதை தாண்டி வரும்படியாக செஞ்சிடுவார். பெரிதான சூழ்நிலை முடியவே முடியாது, சான்ஸே இல்லை பிரதர், முடிஞ்சிச்சுன்ற ஒரு தீர்வை கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கனவு கண்டதை போல உங்கள் வாழ்க்கையில் மாற்றிடுவாருங்க. ஆமாம், சிறிய கல் தான் பெரிய கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? விழுமடியாய் செய்கிறார். அப்போது இங்கே வாசிக்கிறோம், முதலாவது காவல், ரெண்டாவது காவல் இல்லைங்களா? பேதுரு தப்பிப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது, இரும்பின் கல்லெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் பரலோக திறவுகோல் யார்கிட்ட இருக்கோ அவங்கள ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பூமிக்கு சார்ந்து பூமிக்கு உட்பட்டு பூமியுடைய திறவுகோல் இல்லைங்க, கர்த்தரை வெளிப்பாடோட பார்க்குற என் அண்டையில் ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். பரலோக திறவுகோல் இருந்தால் இந்த பூமிக்குரிய எந்த கடினமான இரும்பின் காரியங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு தானாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. பரலோக திறவுகோல் உடையவர்களுக்கு இந்த பூமிக்குரிய எந்த கடினமான காரியங்களும் தடையாக இருக்கவே முடியாது. கனவு கண்டது போல இருந்துச்சான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் கொண்டிருக்கிற பெரிதான திட்டங்களுக்குள்ள பேதுரு மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கிறான். இந்த காலவேளை உங்களை தடுத்திருப்பது எது? எறும்பின் டாப்பாலா? எந்த காரியம் தடுத்திருக்கு? ஆண்டவர் பெரிதான ஒரு விடுதலையும் வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை பற்றி ஒரு வெளிப்பாடு எனக்குள்ளே இருக்கிறபடியால் என்னை நம்பி அவர் பரலோகத்தின் தெருவுக்கோலை தருகிறார். என் மேலே கட்டும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். பாதாளத்துக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி எனக்கு தருகிறார். நான் சொல்கிறேன், பரலோக தெருவுக்கோல் உங்கள் கரத்தில் இருந்தால் நிச்சயமாக ஏரோது எதிராகுவான், நிச்சயமாக பார்வோன் வருவான், நிச்சயமாக நேபுகாத்நேசர் எதிராகுவான். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது எல்லா அப்படியாப்பட்ட காரியங்கள் வந்தாலுமே ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் மாபெரும் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக தானாக சில காரியங்கள் திறக்குங்க. பரலோக திறவுகோல்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு உணருங்க. உங்களுடைய ஜெபம் வேறு லெவலில் இருக்கும், உங்களுடைய ஆராதனை வேறு லெவலில் இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய பார்வை வேறு லெவலில் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் இருக்குல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை தரம், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் அண்டையில் நெருங்குவதற்கும் சில பேர் பயப்படுவார்கள். பரலோக திறவுகோல் உங்கள் அண்டையில் இருக்கிறபடியால், அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் சில பேர் கிட்ட வர்றதுக்கோ கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, பிரதர் நீங்களே கொஞ்சம் பேசி விட்டுருங்களேன், நீங்களே கொஞ்சம் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் கனமும் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் சூழ வைப்பார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற அநேகரை பார்த்து சொல்கிற, வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறேன், உடைய வாஞ்சை, உடைய தாகம், உடைய ஜெபம் ஆண்டவர் பார்த்து சொல்லு, அந்த பரலோகத்தின் திறவுகோல்களை கொடுங்க ஆண்டவரே. நான் சாதிக்க வேண்டியது, எங்கள் சபை சாதிக்க வேண்டியது பெரிய திட்டமாக இருக்குது, இன்னவே எங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோலை கொடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ போகிறேன், அதை சாதிக்கக்கூடியதான கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பெரிய காரியங்களை நான் செய்யணும் ஆண்டவரே. எந்த சிறையை நான் அடித்து வைக்க முடியாது, எந்த ஏறதுடைய திட்டமும் எனக்கு முன்பதாக வாய்க்காது, எந்த சிறைச்சாலை என்னை ஒன்ன செய்ய முடியாது, எந்த இரும்பு கதவு என்னை அடுக்கி வைக்கவே முடியாது. எனக்காக திறக்கப்பட வேண்டியது திறந்ததா தீரும். நான் அவருக்காக முன்னேறித்தான் முன் செல்ல போகிறேன். அவருடைய ராஜ்யத்துக்கு என்று பெரிய காரியங்களை செய்யதான் போறேன். ஏனென்றால் அவர் என்ன பார்த்து தான் சொல்றாரு, ஓ பேதுருவே, உண்மையிலே என் சபையை நான் கட்டுகிறேன் என்று. எத்தனை பேர் பேதுருவா இருக்கிறீங்க இந்த காலவல்ல? ஹல்லேலூயா. உங்க சபை மாத்திரம் இல்லைங்க, அநேக சபைகளை கட்டும்படியா ஆண்டவர் உங்களை எழுப்புவார். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார், அதுக்கு வேண்டிய திராணி உங்களுக்கு தருவார், அதுக்கு வேண்டிய விஸ்டம் உங்களுக்கு தருவார், அதுக்கு வேண்டிய ஸ்மார்ட்னஸ் ஆண்டவர் தருவார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்று சில வேகங்கள் ஆண்டவர் அதிகரிப்பாராக. தூதர்கள் வந்து உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு தெரியாத வழிகளை அவர் கொண்டு போவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். இருக்கிற இடத்துல எழுந்து இருக்கலாம், ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம், சபை ஊக்கமாக
ஜெபித்தது. பேதுருக்காக ஜெபம் பண்ணிச்சு சபை ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணாக்கா நடக்காத காரியம் இல்லைங்க, எல்லாமே நடக்கும். அப்போ இந்த காலவெளியில் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சபையாக ஊக்கமாக கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, அன்றைக்கு பேதுரு வெளியே வந்தது போல் இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் வெளியே வரணும் ஆண்டவர். இன்னும் செய்ய வேண்டியது பெரிய காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. ஓ, அவருடைய வேகம் அதிகரிக்கணும் ஆண்டவரே, அவருடைய ஆவியில் அபிஷேகம் அதிகரிக்கணும் ஆண்டவரே, வெளிப்பாடுகள் அதிகரிக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எந்த இரும்பின் கதவுகளை அவரை தடுத்து நிற்க வைக்கவே முடியாது. ஓ, தேங்க்யூ லார்ட். யாராவது அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்க சத்தத்தை உயர்த்தி உங்க போதகருக்காக சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ, ஹalleluya, hallelujah, yes lord, hallelujah. Rikaba shandere kebalari antara rebadarabo shandere diri antara rele rebaba kari anturu rele reba karaba shandere balaraba. எங்க போதகருக்கு முன்பதா இருக்கிற எல்லா இரும்பின் கதவுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, அதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் அதுகள் எல்லாமே தெரிக்கப்படுகிறபடியால ஸ்தோத்திரம். எங்க ஊழியரை நீங்க வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க, நன்றி. அவரை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற. பேதுரு வந்தது போல அவர் வெளியே வருகிறபடியால் நன்றி. அவரை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நடப்பிக்க திட்டமிட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. எதுமே தடுத்து நிற்க வைக்க முடியாத ஆண்டவரே. ஏரோதுடைய எந்த திட்டங்களும் வாய்க்காது என்பதை நாங்கள் டிக்ளேர் பண்றோம். எங்க பாஸ்டர் மேல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நாங்கள் சபையாக டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. சபையாக ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். அவருக்குள்ள ஒரு தெய்வீகமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஊடுருவி பாயக்கூடியதான ஆரோக்கியத்தை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Kaba sharadara balaraba ribaduri antara reke balaraba riandara balaraba. சபையாய் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானதை செய்கிறீங்களா ஆண்டவரே, வல்லமை உள்ளதை செய்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஸ்ரீவில்லூர் புத்தூருக்காக ஆண்டவர் ராஜபாளையத்தை அசைக்கும்படியாக எங்களுக்காக எழுப்பி இருக்கிற தேவ மனுஷனுக்காய் நன்றி ஆண்டவரே. பட்டணங்களில் ஜாதிகளை அவருக்கு சுதந்திரமாய் கர்த்தர் தருகிறபடியால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனவு கண்டது போல அவருக்கு இருக்கட்டும் ஆண்டவரே, கனவு கண்டதை போல இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை அவரை சூழ்கிறபடியால, கர்த்தருடைய வல்லமை சூழ்கிறபடியால, ஆண்டுடைய தரிசனங்கள் இன்னும் அதிகமாய் சூழ்கிறபடியால, அவருடைய ஓட்டம் அதிகரிக்கிறபடியால, வேகம் அதிகரிக்கிறபடியாக, துல்லியமாக வேகமாக ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்க தமது நாமத்தின் நிமித்தம் பெரிய காரியங்களை செய்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துங்க. திருசபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. பரலோகத்தின் திருவுக்கோள்களை கொடுங்க ஆண்டவரே. இவங்க ஜாதிகளை சுகந்தரிக்க, பட்டணங்களை சுகந்தரிக்க, பரலோகத்தின் திருவுக்கோள்களை இவங்களுடைய கரத்தில் தருகிறபடியால ஸ்தோத்திரம். ஓ, மக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. எங்க மேல நீங்க கட்டுறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வத்தபடியால் நன்றி, இம்மற்றுமா எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று எங்களை நடத்துங்க. நீங்க அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன்ல இணைந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க. நீங்க நல்லவர் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நாம் யாவரோடு இருப்பதாக, ஆமென். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். ஏகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷடா நீர் என்றும் என்னோடு, ஏகோவா ஈரே தேவைகள் சந்திப்பு, என் குறைகளை வாக்குவி, ஏகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷடா ஏகோவா ஈரே தேவைகள் சந்திப்பு, என் கூரைகள் நிறைவாக்குவி, அஞ்சிடே நான் அஞ்சிடே,
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you.